ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கம்பு ரொட்டி. இல்ல கம்பு அடன்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் கூட. யூசுவலா கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பேர்ல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. அ இத வந்து நம்ம கம்மஞ்சோறா சாப்பிடுவோம். கம்மஞ்சோறுல வந்து கருவாட்டு குழம்பு அந்த மாரிலாம் ஊத்தி சாப்பிடுவாங்க. அப்புறம் இல்லன்னா கம்மங்கூழ் அது மாரி சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ யாரும் விரும்புறதில்ல. ஸோ அதனால ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். கம்பு ரொட்டி. இது யூசுவலா எங்க வீட்ல ரெகுலரா செய்றது தான். இதில வந்து நான் 2, 3 டைப்பா செய்யலாம். இதில வந்துட்டு இப்போ நானு ஒரு கம்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் கம்ப ஓவர் நைட் ஊற வச்சு, அத நான் அலசிட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சு செய்றேன். இல்ல உங்ககிட்ட கம்பு மாவு இருக்கு, மிஷின்ல குடுத்து அரைச்சது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க கம்ப நல்லா அலசிட்டு ஊற வைக்காம, அலசிட்டு அப்படியே போட்டு நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சு இந்த மாரி கொஞ்சம் மாவு மாரி அரைச்சுட்டு, தண்ணி தெளிச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு, இதில வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில, அண்ட் கொத்தமல்லி தழை, அண்ட் கொஞ்சோண்டு ஜீரகம். அப்புறம் தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த கம்பு ரொட்டி மாவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அத அரைச்சு அத எடுத்து ஒரு பவுல்ல மாத்திட்டு, இது எல்லாத்தையும் அதில சேர்த்து, நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கையில நல்லா பெசஞ்சு விட்டுக்கணும். பெசஞ்சு விட்டுட்டு, நமக்கு இப்போ எதுவும் தண்ணி தேவைன்னா, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத நல்லா பெசஞ்சுக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, வெங்காயம், ஜீரகம், கருவேப்பில, பச்சை மிளகாய் அண்ட் கொத்தமல்லி அண்ட் தேவையான உப்பு. இங்கே மாவு வந்து தனியா வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அதில சேர்த்துக்கிறேன். வெங்காயத்த முதல்ல சேர்த்துட்டு, தென் பச்சை மிளகாய், கருவேப்பில அண்ட் மல்லி இதெல்லாமே ஃபைனா சாப் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலா பச்சை மிளகாய். உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு சீரகம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு, கையில நல்லா பெசஞ்சு விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லாமே ஈவனா உள்ளுக்குள்ளார வந்து சாரும். கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னா, கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி, கொஞ்சம் நல்லா பெசஞ்சுக்கணும். அடை பதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாரி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கலாம். ரொம்ப இன்ஸ்டன்ட்டா பண்ணலாம். 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஒண்ணும் பெரிய வேலை கிடையாது. சிம்பிளா செஞ்சோன்னா, மழை காலத்துக்குலாம் செம சூடா சாப்பிட்லாம். ஒரு தோசை கல்ல வச்சுட்டு, அதில கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு, இந்த மாவு எடுத்து அப்படியே கையிலயும் தட்டிக்கலாம். இல்ல நம்ம கரண்டிலயும் போட்டு நம்ம அந்த மாரி அடை மாரி வார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கையிலேயே எடுத்து அப்படியே வந்து ஒரு அடை மாரி தட்டுறேன். அது ஒண்ணும் பெருசா சூடெல்லாம் சுடாது. ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். விட்டுட்டு இந்த மாரி தட்டிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். இப்போ நீங்க தேங்காய் வேணும்னா கூட இதில பொடிசா தேங்காய திருவி கூட இதில போட்டுக்கலாம். இப்போ மேலே லேசா தண்ணி ஊத்தணும். நீங்க தேங்காய் திருவி நீங்க அந்த மாவு கலக்கிறப்பயே போட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நான் எனக்கு தேங்காய் சேர்க்கல. ஸோ இப்போ எண்ணெய சுத்தி விட்டுட்டு, ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு, மறுபடியும் 2வது சைடு வேக வைக்கணும். ஸோ நல்லாவே ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்திருக்கு. அத பெரட்டி போட்டுட்டு, கொஞ்சோண்டு லேசா எண்ணெய் விட்டுட்டேன். நல்லெண்ணெய் தான் விடுறேன். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. கடலெண்ணெய் வேணா கூட கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் லேசா விட்டுட்டேன். நல்லா வேகணும். நல்லா ஒரு வெந்து கோல்டன் கலர்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல அந்த மாரி வந்துச்சுன்னா, செம்மையா இருக்கும். இப்போ அடுத்து வந்து நான் ஸ்பூன்ல வந்து பண்றேன். ஏன்னா சில பேர் கையில வைக்க இதுக்கு பயப்படுவாங்க. ஸோ ஸ்பூன்ல எப்படி ஈஸியா பண்ணலாம்? வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிங்கன்னா, அடை மெலிசா வந்துரும். இந்த சேம் ப்ராசஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. இப்போ தட்டி விட்டுட்டு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி, பெரட்டி போட்டு 2 சைடு வேக விட்டு எடுத்துக்கிட்டோம்னா, அடை சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து சில சமயம் கம்மஞ்சோறு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்க இந்த மாரி வந்து ஒரு கம்ப வந்து ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சு பண்ணலாம். இல்ல ஊற வச்சு நீங்க அரைச்சு பண்ணி இந்த மாரியும் பண்ணலாம். டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். மேபி அதே ப்ராசஸ் தான் எண்ணெய் ஊத்தி, திருப்பி நான் பெரட்டி போட்டேன். இதுக்கு சட்னி வந்து எதுவும் பெருசா தேவை இருக்காது. நீங்க வெறும் கம்பு அடையே சாப்பிடலாம். நீங்க சட்னி வேணும்னாலும் ஏதாவது உங்களுக்கு சட்னி வேணும்னா நீங்க அரைச்சுக்கோங்க. இல்ல சட்னி இருக்குன்னா, வீட்லயே ஏதாவது அரைச்சது இருக்குன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை வேணாம் எனக்கு சாஸ் ஏதாவது வேணும் அந்த மாதிரினா அது கூட வச்சு கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும். நான் இப்போ எதுவும் எனக்கு சட்னிலாம் தேவைப்படலை. பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அப்படியே கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் அதை ஒரு பிளேட்டுக்கு வந்து அழகாக மாற்றி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹெல்த்தி கூட. கம்பு கொஞ்சம் குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு. ஸோ அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இதை சாப்பிடுவேன் நான். ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹெல்த்தி ஃபுட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க் யூ ஆல்.